ஸோ ஹாய் ஹால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு நான் வந்து ஒன் டே தான் அந்த நல்பம்பராதி தைலம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று நான் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும், பட் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால யூஸ் பண்ண முடியல. பட் வந்து டே 1 நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது நேற்று எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஒரு கிளிப் மாதிரி காட்டுறேன். நான் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன சேஞ்ச் ஆகியிருக்குன்னா, எனக்கு லைட்டாக பிம்பிள்ஸ் வந்திருக்குது. இங்கே தெரியுதா? இங்கே இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு. அந்த தைலம் யூஸ் பண்ணதுனால வந்துதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ நேற்று வந்து என்னால் ட்ரை பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம டே 2வாக எடுத்துகிட்டு தைலம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வந்துட்டு நேற்று காலையில் எப்படி இருந்துச்சுன்னு வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி லைட்டாக அது அமுங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். பார்த்தீங்களா? தெரியுதா? ஸோ இது வந்துட்டு இந்த தைலம் யூஸ் பண்ணி தான் வந்துதான்றது எனக்கு ஒரு டவுட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு மேபி இந்த தைலம் யூஸ் பண்ணி கூட வந்திருக்கலாம்ல. ஸோ சான்சஸ் இருக்குல்ல. ஸோ எதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு என்னென்னா, நம்ம கண்டினியூஸாக 10 days யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபேஸ்லாம் வந்துட்டு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாய். ஸோ நான் போய்ட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிடுறேன். தெரியுதா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னடா வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது அந்த டாப் வந்துட்டு கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கா. ஸோ கழுத்துலலாம் அப்ளை பண்ண முடியாதுல்ல. ஸோ கழுத்துன்னு ஒட்டின மாதிரி கிளாத் இருந்தா, ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஓரளவு. இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். டே 1 பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அதுக்குள்ளே பிம்பிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இது ஹீட் பிம்பிள்ஸா இல்லை இந்த ஆயில் அப்ளை பண்ணதுனால வந்துச்சான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து நம்ம தான் 10 days ட்ரை பண்ண போகிறோம்ல. ஸோ அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் நல்லா எல்லோயிஷாக இருக்குங்க இந்த ஆயில். ஆனால் வந்துட்டு என்னென்னா, இப்போ நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணும் போது அப்படி தான் இருந்துச்சு. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த இது எல்லோ ஸ்னைன்ஸ் வந்துட்டு ஃபேஸில் எங்கேயுமே ஒட்டலை. ஸோ நான் கூட லைட்டாக கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஒட்டும் போல் அப்படின்னு. பட் எதுவும் ஒட்டலை. ஸோ நல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நேற்றே வீடியோ எடுத்துருக்கணும், பட் வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு டே 2வாக எடுத்துக்க போகிறேன் இந்த வீடியோவை. நல்லா கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் மசாஜ் பண்ணுறேன். ஸோ நெக்குக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். நம்ம எதுவாக இருந்தாலுமே ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணணும், நெக்குக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி இருந்துட்டு நெக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு எந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் சரி, என்ன அப்ளை பண்ணாலுமே லைக் ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் சரி, ஃபேஸ் வித் நெக்கும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அப்ளை பண்ணிட்டேன் நல்லாவே. நம்ம கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக எல்லோயிஷாக தெரியுதா? கை லைட்டாக தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப டார்க்காலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அது கூட இப்போ நம்ம நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா போய்டும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
லைட்டாக தான் இருக்குது. பட் வீடியோவில் கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ரொம்ப 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 மைல்டாக இருக்குது. லைட் எல்லோ கலரில் அவ்வளோவா தெரியல. ஆனால் போயிடும் போல், அந்த எல்லோ ஸ்டேஜ்லாம் எதுவுமே ஒட்டாது போல். ஹாப்பி தான். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஸோ வந்து ஒரு 15 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும். அண்ட் வந்து ஹேண்டும் வந்துட்டு நம்ம எப்படி வாஷ் பண்ணிவிடுவோம்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த எல்லோ ஸ்டெயின்ஸ் இருக்கா இல்லையான்னு அதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஒரு 15 minutes கழிச்சுட்டு திருப்பி வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ 15 minutes ஆகிடுச்சு. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா ரிசல்ட் தெரியும் எப்படி இருக்குது நம்ம ஃபேஸுன்றது. அது வரைக்கும் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ நான் நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு வந்துட்டேன். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு மைல்டாக ஒரு பிரைட்னஸ் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப க்ளோயிங்காக அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ டே 2 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இல்லை, டிஸ்சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. பட் ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் இல்லை, ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துக்கு பின்னாடி வந்துட்டு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் ஆகியிருக்கு, எல்லோ ஸ்டெயின்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அது போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ட்ரெஸ் வாஷ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் நினச்சிருந்தேன் ஸ்டெயின்லாம் ஒட்டாதுன்னு. ஏன்னா நான் கையும் வாஷ் பண்ணிட்டேன். ஹேண்டில் எந்த ஒரு ஸ்டெயின்ஸுமே இல்லை, எல்லோ ஸ்டெயின்ஸும் இல்லை. அண்ட் அதை நினச்சி ஸோ இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். பட் வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்குக்கெலாம் மசாஜ் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த வந்துட்டு லைட்டாக வந்து ட்ரெஸ்ஸில் பட்டதுனால எல்லோ ஸ்டெயின்ஸ் ஆகிருக்கு கழுத்துக்கு பின்னாடிலாம். ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் டே 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு ரொம்ப வந்து பெரிய ஹாப்பினஸ் இல்லை, ஓகே எனக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த தைலம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்தாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கோ இல்லை நல்ல ரிசல்ட் கிடைக்கலையோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.